எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிருபைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபையின் போதகருக்கு ஐயாவுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் தம்பி எபியை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். தம்பி எனக்கு ஜூனியரு காலேஜில். அவர் ஜூனியராக சேரும்போது யாரு கூடயும் அவர் பேச மாட்டார். அவர் ஃபஸ்ட் இயர் சேரும்போது நான் ஃபைனல் இயர். அப்போ ஃபைனல் இயர் கூட யாரும் அதிகமாக ஃபஸ்ட் இயர் பேச மாட்டாங்க. இவர் அப்படியே அமைதியாக இருப்பார், அமைதியாக போவார். ஆனால் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசின சீனியர் நான் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி அவர். அவர்கிட்ட ஒரு ஒளிவு மறைவு இருக்காது. அன்புனா ஒரிஜினலாக கொடுப்பாரு, பிடிக்கலனா ஓப்பனாக சொல்லிடுவார். அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. நானும் சேர்ந்த நாட்கள் அவர் என் ரூமை விட்டு போக மாட்டார். அவர் ரூமில் நான் இருப்பேன். அநேக நாட்களில் ஒரு அண்ணன் தம்பிங்கிற மாதிரி இருக்க மாட்டோம். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு நண்பன் மாதிரி தான் நாங்கள் பழகுவோம். தேவன் இந்த ஒரு நட்பை கொடுத்ததுக்கு நான் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். செய்திக்கு கடந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நம் யாவும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நீர் கொடுத்த இந்த மாலை வேலைக்காய் துதிக்கிறேன். அப்பா ஏசப்பா, எங்கே ஒன்று அல்லது 2 பேர் நாமத்தினால் கூடியிருந்தாலும் அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவுவீராக. எல்லா மாம்சிக ஆவிகளை சுட்டெரிப்பீராக. ஒரு மனத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. ஒரு மனத்தின் ஆவி எங்கேயோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத கிரியை செய்வீர். அளவில்லாத நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இந்த சாயந்தர வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை மறைத்து பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நான் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அட்வைஸு. ஏஜ் அவ்வளோலாம் இல்லை, ஆனால் நான் இங்கே சபையில் இருந்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சீரியஸாக சொல்கிறேன். நான் போன வாரம் இருந்தேன். இப்போ நான் ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது. நான் தேவனுடைய ஒரு சந்நிதியிலிருந்து சொல்கிறேன், இந்த இடத்துல தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். நான் ஒரு 2-3 இன்சிடெண்ட், ஏன்னா ஆவியில் நான் உணர்ந்ததை நான் பார்த்தேன். தேவன் இந்த இடத்துல அளவில்லாமல் பிரசன்னராக இருக்கிறார். இங்கே ஏறெடுக்கிற ஜபங்கள் ஆம் என்றும் ஆமன் என்றும் கேட்கப்படுகிறது. வருங்காலங்களில் ப்ராஃபஸியாக சொல்கிறேன், இங்கே ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புத அடையாளங்கள் நடக்க போகுது. தேவன் அளவில்லாமல் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம், நாங்கள் ஊழியத்தை பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இயேசு போன இடத்துலலாம் கூட்டம் வந்துச்சு. இயேசு எங்கெங்கே போனாரோ அங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே போல் இந்த சபை எங்கெங்கே போதோ அங்கே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம், இது தேவனால் முன்குறிக்கப்பட்ட சபை. இது தேவனால் முன்குறிக்கப்பட்ட சபை. இது ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட சபை கிடையாது. தேவன் முன்குறிக்கப்பட்ட சபை. தேவன் ஆவியானவர் ஆளுகின்ற சபை. இந்த இடத்துல மனுஷங்களுக்கு இடம் கிடையாது. தேவ ஆவியானவர் அளவில்லாம இந்த இடத்துல அலைவாய் கொண்டிருக்கிறார். தேவன் முகமுகமாய் பேசுகிற இடம் இது. அன்று மோசே முட்செடி நடுவே தோன்றின தேவனுடைய மகிமை இந்த இடத்துல, தேவனுடைய அக்கினியான அபிஷேகம் இந்த இடத்துல அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த இடத்தை அசட்டையாக எண்ணி விடாதீங்க. நேரத்துக்கு ஆராதனைக்கு வாங்க. நேரத்துக்கு யார் யார் ஆராதனைக்கு வர்றாங்களோ அவங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும், அவங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும், அவங்களுடைய கூக்குரல் கேட்கப்படும், அவங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். இந்த சபைக்கு ஆண்டவரே, நான் என்ன பேச வேண்டும் நான் கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனம் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 14 ஒருவர் வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்கே என்னன்னா, நம்ம இப்போ எல்லாருமே, நான் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சு ஆவியானவர்கள்லேருந்து பேசுகிறேன். நிறையா பேர்த்துக்கு வீட்டுக்குள்ளே சேமம் வேணும், வாழ்க்கையில் சேமம் வேணும், தொழிலில் சேமம் வேணும்,
ஆசீர்வாதம் வேணும், வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும், வீட்டுக்குள்ள சந்தோஷம் வேணும். அந்த ஒரு எதிர்பார்ப்போட நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா நம்ம பண்ணுகிற ஒரே ஒரு தவறு என்ன தெரியுங்களா? இதுல எல்லாமே பண்ணுவோம். என் நாம் என் நாமம் தரிக்கப்பட்ட எஞ்சனங்கள் தங்களை தாழ்த்தி, நிறைய டைம் நம்மளை தாழ்த்திடுவோம், ஜெபம் பண்ணுவோம், முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். இதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. இது அநேகம் பண்ண மாட்டோம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவர் அண்டைக்கு வரணும். அதில் தான் எல்லாமே கோட்டை விடுறது. ஜெபம் பண்ணுவோம், தாழ்த்துவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் அவரை அண்டைக்கு திரும்பி வர மாட்டோம். எப்படின்னா எல்லாத்தையும் விட்டு கரெக்டாக தன்னுடைய பாவங்களை விட்டு வருகிறது தான் கரெக்டான வழி. வரோம், சர்ச்சுக்கு வரோம், உட்காரோம், போகிறோம், இல்லை, வாழ்க்கை மாறாது. அவர்கிட்ட தப்பு கிடையாது, நம்மக்கிட்ட தான் தப்பு. நாம் மாறுறத மாற்றினா அவர் மாற்றுறது மாற்றிக்கிட்டே இருப்பார். அவர் மாற்றுறது மாற்றிக்கிட்டே இருப்பார். ஒரு சிலரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிறோம். சேமங்கள் வருகிறதுக்கு எது தடையாக இருக்கிறதுனா, நம்மளோட வாழ்க்கையை நாம் இஷ்டம் போல் வாழ்கிறது தான். ஓகேவா? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறது. அப்போது ஆண்டவருடைய ஆளுகை அதில் இருக்காது, ஆண்டவருடைய ஆலோசனை அதில் இருக்காது. அதனால் நம்ம வாழ்க்கையில் சேமங்கள் பார்க்க முடியாது. நான் ஒரு டைம் என்ன பண்ணேன், காலேஜில் படிக்கும்போது எனக்கு சென்னையில் மேட்ச் போடுவாங்க. இங்கே தான் மேட்ச் விளாடுவேன், இந்த கிரவுண்டில் நான் மேட்ச் விளாண்டுக்கிறேன், லீக் மேட்ச்சு. நான் இங்கெல்லாம் வரும்போது என்ன ஆகுனா, ஃப்ரெண்டு ஊழியத்துக்கு அவரும் சென்னை வருவார். ஒயிட் கலர் பஸ்ஸு ஒன்று வரும் பாண்டிச்சேரியிலேருந்து. இன்னொன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் பச்சை கலர் பஸ்ஸு ஒன்று வரும். ஓகேங்களா? நான் எப்பயுமே தமிழ்நாடு பச்சை கலர் பஸ்ஸில் தான் ஏறுவேன், அவர் ஒயிட் கலர் பஸ்ஸில் ஏறுவார். அப்போ எங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நான் சொல்கிறேன், டேய் பச்சை கலர் பஸ் தாண்டா ஃபாஸ்ட்டாக போகுது, 1 ஹவர் முன்னாடியே விட்டாண்டாங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இல்லை வெள்ளை கலர் பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு போகுதுன்னு. எங்களுக்குள்ளே செம்ம சண்டை. சரி, நாங்கள் வாக்குவாதம் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த நாள் என்னாச்சு, ஒரு வாரம் என்னாச்சு, பஸ்ஸே கிடைக்கல, வெள்ளை கலர் பஸ் எனக்கு கிடச்சிச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஏறி பார்த்தா அவன் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டான். அப்போ தான் யோசிச்சுட்டு, இவ்வளோ நாள் நான் பச்சை கலர் பஸ் தான்டா முன்னாடி போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி வெள்ளை கலர் பஸ் வந்துருச்சு. அப்போ தான் ஆண்டவர் பேசினார், தம்பி, பச்சை கலரோ வெள்ளை கலரோ பஸ்ஸு மேட்ரு இல்லை, ஓட்டுற டிரைவர் கையில் தான் விஷயம் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை, யார் யார் வாழ்க்கை என்னென்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்னா, முன்னாடி ஃபஸ்ட்டு போயிடணும், எல்லாத்தையும் தாண்டி சீக்கிரமாக கிடச்சிடணும், வாழ்க்கையில் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிடணும், சீக்கிரம் ஒரு லக்கை அலைஞ்சிடணும். அதுதான் நம்ம நோக்கம். ஏன் ஆண்டவர் எனக்கு உணர்வுதில்லை, பக்கத்தில் இருக்குங்க, பக்கத்தில் அவங்க போயிட்டாங்க, அவங்க போகிறாங்க, கரெக்டாக போகிறாங்க, அவங்க முன்னேறாங்க. இல்லை, தினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக பஸ்ஸு ஓட்டிட்டா பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஏன்னா பஸ்ஸு கண்டிஷன் ஆண்டவருக்கு தெரியும், நம்ம பஸ்ஸு கண்டிஷனு எந்த நிலைமையில் இருக்கும். சீக்கிரம் ஆசீர்வாதத்துக்கு என்ன பண்ணுவோம், விட்டு ஓடிடுவோம். ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நம்ம வருகிற ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. ஆசீர்வாதத்தை மட்டும் நம்பி வாழக்கூடாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லட்டுங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் ஆண்டவர் எப்போ செஞ்சார்? ஒருத்தர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதிசயம் எது தெரியுமா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சது? ஞானிகள் இருந்தும், கல்விமானங்கள் இருந்தும், விஞ்ஞானிகள் இருந்தும், செல்வந்தர்கள் இருந்தும், திறமை உள்ளவர்கள் இருந்தும், நம்மளோட பரிசுத்தவான்கள் நிறையா பேர் இருந்தும், அவங்களெல்லாம் ஆண்டவர் தேடாமல் நம்மளை தேடி வந்தார். பற்றியா? மிகப்பெரிய அற்புதமே அதுதான் ஃபஸ்ட்டு அற்புதமே. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களை தேடி வந்துகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதான் ஆண்டவர் சொன்னார், டேய், நீ என் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் தான் நீ சேஃபு. டிரைவர் கண்ட்ரோலில் பஸ்ஸு இருக்கிற வரைக்கும் தான் பஸ்ஸுக்கு சேஃபு. பஸ்ஸு டிரைவர் கண்ட்ரோலில் இழந்துருச்சுன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கணுமே தெரியல. அப்போது உங்களை எந்த நேரத்துக்கு எந்த டைமுக்கு எப்போ கூட்டிகிட்டு போகணும் ஆண்டவருக்கு தெரியும். 2 பஸ்ஸும் சென்னை தான் வருது, கொஞ்சம் முன்னாடி போகுது, கொஞ்சம் பின்னாடி வருது, ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போயிடுவார் ஆண்டவர். அதுதான் விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில். அப்போ இந்த கெட்ட குமாரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அப்பா கூட இருந்த வரைக்கும் நல்ல சந்தோஷமாக இருந்தான். லூக்கா 15ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுவோம். இவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, ஜாலியான வாழ்க்கை, டைமுக்கு சாப்பாடு, ஆண்டவர் நல்ல போஷியாக, அப்பா கூட இருக்கிற வரைக்கும் போஷியாக இருந்தான், குஸ்தியாக இருந்தான், எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் இப்போ இவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன வருதுன்னா, என் லைஃப்பை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். என்னது? என் லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும், என் சொத்தை நீ கொடு.
என் சொத்தை நீ கொடு. அப்பா மறுக்கல, தடுக்கல, எதுவும் பண்ணல, கொடுத்துட்டார். இவர் போறாரு, ஜாலியாக சுத்துறாரு, இஷ்டம் போல வாழ்றாரு, சாப்பிட்றாரு, எல்லாம் பண்றாரு, எல்லா பாவமும் பண்றாரு. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அப்பா கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் அப்பாவோட அருமை தெரியாது. அப்பா கூட போய் அவர் எப்போ அப்பா விட்டு தூரம் போனாரோ அப்போவே அவர் குறைவுபட ஆரம்பிச்சிட்டாரு. வசனம் தெளிவாக போட்டிருக்கும், குறைவுபட தொடங்கினான் அப்படின்னு போட்டிருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, ஸ்டார்டிங்கில் தெரியாது, நான் குறைவுபடுறேங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா உலகம் ஆண்டவரை விட்டு விலகும் போது அப்படி தான் இருக்கும். ஆனால் குறைவுபட தான் அப்பா யாருங்கிறதே அவனுக்கு தெரியுது. அப்பா யாருங்கிறது தெரியுது. அதே போல தான் யாக்கோபு ஆண்டவர்கிட்டேருந்து நம்மளை பிரிக்கிறது தெரியுங்களா? உலக ஆசை, கெட்ட குமாரன். லோத்துவோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இவரு கூட இருக்கிற வரைக்கும், ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியான லைஃபு, நல்லா இருந்தார், செழிப்பாக இருந்தார். எப்போ அப்பா விட்டு பிரிஞ்சு போனாரோ எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக வாழ்ந்தார், எல்லாமே பண்ணார். கடைசியில் என்ன ஆச்சு? அவரோட நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமை. ஆண்டவர் அருவருப்பத்தக்க ஒரு சந்ததி எந்திரிச்சிச்சு. எப்போ நீங்கள் ஆண்டவரை விட்டு நீங்கள் போகிறீங்களோ, ஆண்டவர் அருவருப்பத்தக்க ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுகிறவராக இருப்பீங்க. ஆண்டவர் அருவருப்பத்தக்க ஒரு வாழ்க்கை, அதுதான் உலகம். இந்த கெட்ட குமாரன் அப்படி தான் உலகத்தை நேசித்தார். ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது இதெல்லாம் பண ஆசை. யூதாஸ்காரியோத் அப்பா கூடயே இருந்தார். யார்? ஏசப்பா கூட இருந்தார். அற்புதத்தை பார்த்தாரு, எல்லாம் பண்ணார், சுத்தினார், எல்லாம் பண்ணார். அவருக்கு மேலே என்ன வந்துச்சு? பண ஆசை. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறு. நல்ல வசனம் சொல்லுவோம், ஆனால் நம்ம என்னெல்லாம் எங்கேக்கும்? பணம் 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 பணம். அப்பா சொல்கிறாரு, டே உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். மண்டையில் ஏறாது, பண ஆசை உள்ளே வந்துருச்சு. பேசிக்கிட்டே இருக்கிறாரு, டே உங்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் சொல்லி இமிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எப்போ உனக்குள்ள பண ஆசை வருதோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது உனக்குள்ள ஒரு உணர்வே இருக்காது, திரும்ப முடியாது. பண ஆசை. எத்தனை கொலை நடக்குது? சொந்த அப்பா பையனை நம்ப முடியல, புள்ள அம்மாவை நம்ப முடியல, அண்ணன் தம்பிக்குள்ள வெட்டு குத்து. காரணம் ஏன்னா சொத்து, பணம். இன்னைக்கு உன் மூச்சில் சுவாசம் போச்சுன்னா அந்த சொத்து நீ சேர்த்தி வச்ச பணம்லாம் யாருக்கோ. மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கோப்பாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். புல்லுக்கோப்பாக இருக்கிறது. அதுக்குள்ளே தான் இவ்வளோ சண்டை, இவ்வளோ போராட்டம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, அன்றன்றைக்கு தேவையானதை நான் அன்றைக்கு செய்வேன். அதுதான் வாக்குத்தத்தம். அன்றன்றைக்கு தேவை உனக்கு என்னன்னா அதை நான் செய்வேன், அதுதான் வாக்குத்தத்தம். நம்ம உலகம் என்னாச்சுன்னா அப்படியே ரிவர்ஸு. தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை. ஆண்டவர் எங்கேயுமே பைபிள் அப்படி சொல்லுங்க. உனக்கு இன்னைக்கு நடத்திட்டேனா நாளைக்கு உன்னை நான் நடத்துவேன், அதுதான் வாக்குத்தத்தம். மோசேவை வழி நடத்தி வந்தார். மோசே என்ன கொடுத்தாரு? யோசுவா கிட்ட ஒன்றுமே கிடையாது. 30 நாள் அழுந்தாங்க மோசே சத்தத்துக்கு, கூப்பாடு போட்டு அழுந்தாங்க. டே நீ எதுக்குடா அழுகுற? நான் உன் கூட இருக்கிறேன். அதுதான் வாக்குத்தத்தம். கூட இருந்தால் வரது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கூட இருக்கிறதுக்கு நீ தகுதியான பாத்திரமா, அது கரெக்டாக நீ பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். அவர் கூட எல்லா நேரமே இருக்கிறாருன்னு நீ போனின்னா லாக் ஆயிடுவ. யோசுவா ஒரு டைம் என்ன பண்ணுறாரு? ஆயி பட்டணத்துக்கு நேராக படையெடுக்கிறாரு. படையெடுக்கும் போது என்ன பண்ணுறாரு? ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடி ஒரு பட்டணத்தை தோக்கடிச்சிட்டாங்க. அந்த கான்ஃபிடென்ஸில் இவர் என்ன பண்ணுறாரு? போயிடுறாரு. ஆனால் இவனுங்க சொல்கிறானுங்க, வெறும் 3000 பேர் இருந்தால் போதுங்க, அதை முடிச்சிடலாங்கிறானுங்க. ஆனால் அங்கே ஆண்டவர் இருக்கிறாரான்னு பார்க்கல, ஆண்டவர் கூட இருக்கிறாரான்னு பார்க்கல, எல்லாமே பார்க்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அருவருப்பு தக்க ஒரு பொருள் உங்கள் கூட இருக்குது, நான் உங்கள் கூட வரமாட்டேன். புலம்புறான் யேசுவ, புலம்புன்னு. என்ன நடந்துச்சு? இவ்வளோ நாள் வெற்றி, இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில் வெற்றி, ஆண்டவர் ஏன் கைவிட்டீங்க? ஆண்டவரே இவ்வளோ நாள் எங்களை நீங்கள் பண்ணீங்களே, இதுக்கப்புறம் என்னுடைய எதிரிங்க கேவலமாக பேசுவாங்களே, எங்களை வந்து கொல்லுவாங்களே சொல்லிட்டு, எதுக்குடா புலம்புற? நீ புலம்புறதுனால எதுவுமே மாறாது. தப்பு எங்கிறது நீ எப்போ கண்டுபிடிக்கிறியோ அப்போ தான் வாழ்க்கை மாறும். தப்பு எங்கே கேட்குதுன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறியோ அப்போ ஆண்டவர் பேசுவார். அப்போ சொல்கிறார் ஆண்டவர், டேய் ஆகான்னு ஒருத்தன்
அந்த பொருளை வந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனால் எரிகோ பட்டணத்தில் நான் எதுவுமே நீங்கள் ஒரு பொருள் கூட எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அவன் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டான். அப்போ செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அவன் மட்டும் சாவலை, அவன் கூட இருந்த அவனோட சொந்த பந்தங்கள், அவன் ஆடு மாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தினா உன் பேரை கொண்டு உன் சந்ததியே தேவன் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அவர் பேரை கொண்டு தான் ஆசீர்வதித்தார். நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது ஆண்டவருக்கு உண்மையா இருந்ததுனால சாலமோன் அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி அந்நிய தேவர்களுக்கு பலிபீடம் கட்டினான். அப்போ ஆண்டவர் பயங்கரமா கோவப்பட்டு எல்லாமே சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உன்னோட கோத்தத்தில் ஒரே ஒரு ராஜ்யத்தை மட்டும் நான் வச்சிருக்க மாட்டேன். காரணம் ஏன்னா நீ கிடையாது, உங்க அப்பா எனக்கு உண்மையா இருந்ததுனால நான் அதை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நீங்க தேவனுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா உங்க பேரை கொண்டு உங்க தலைமுறையவே தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்குது உண்மை உள்ள இருதயத்தை. அந்த உண்மை உள்ள இருதயம் ஆசீர்வாதத்துக்காக வரவங்களை கிடையாது. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற ஒரு சந்ததியை தேவன் இன்று தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் தேடுகிறது நன்றி உள்ள இருதயத்தை, உண்மை உள்ள இருதயத்தை. விலைக்கு போயிட்டான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். அவனோட வாழ்க்கை பண ஆசை. நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே வாழுங்கும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. குறைவுபடும் போது தான் தெரியுது. குறைவுபட இவர் என்ன பண்ணிட்டாரு, பண்ணி திங்கிற தவிட்டை சாப்பிட வந்துட்டார். பொய், ஒரே ஒரு பொய் தான் சொன்னான். அண்ணனோட ஆசீர்வாதத்தை திருடி வாங்கினான். அப்பா கிட்டேருந்து ஒரு பிரிவினை வந்துருச்சு. ஒரே ஒரு பொய் தான். என்ன தெரியுமா பண்ணா, 14 வருஷம் 2 பொண்டாட்டிக்காக அடிமையாக இருந்தான். அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அப்பா கிட்ட இல்லைன்னா அடிமைத்தனத்தை, எவ்வளோதான் சொத்து இருந்துச்சு அவனுக்கு, நல்லா ஆடு மாடு காடு இருந்துச்சு, ஆனாலும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. உங்கள்கிட்ட எவ்வளோ வேணால் சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், என்ன வேணாம், அப்பா இல்லைன்னா நீ ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்குள்ளே தான் இருப்ப. அடிமைத்தனத்து வாழ்க்கைக்குள்ளே தான் இருப்ப. அவனுக்கு தெரியவே தெரியல, அவன் குறைவுபடுறதுல கடைசியாக தான் தெரியுது, என்னை ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியுது. 14 வருஷம் என்னை ஏமாத்திட்டான். கால்நடைகளுக்காக ஒரு சில வருஷம் என்னை ஏமாத்திட்டான். 10 டைம் என்னோட சம்பளத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். அது வரைக்கும் எனக்கு புத்தியே வரல. அப்பா கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு புத்தி வராது, நீங்கள் ஏமாறதே தெரியாது. உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டு இருந்தால் கூட தெரியாது, யார் ஏமாத்துறாங்கன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பைபிள் காலேஜ் தம்பி இருந்தார். அவர் நல்லா பைபிள் காலேஜ் படித்தார், சூப்பராக படித்தார். அவர் மேலே மிகப்பெரிய ஒரு அழைப்பு இருந்துச்சு. ஆனால் சூழ்நிலை காரணமாக எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா வேலைக்கு அமிச்சிட்டாங்க. வேலைக்கு அமிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் நல்லா இங்கே உழைக்கிறாரு, அவங்க வீட்டில் ஜாலியாக இருக்கிறாங்க. ஏசி வாங்குறாங்க, அவ்வளோ கஷ்டத்தில் ஏசி, 50,000 லோன். இவன் பேர் தெரியாமல் இவனுக்கே 50,000 லோனு. கடைசியாக சொல்கிறான், அது வரைக்கும் அவன் ப்ரேயரே பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் அவன் ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்காரும் போது தான் தெரியுது எங்கள் அம்மாவோட சுயரூபம் வெளியே வருது. நான் பைபிள் காலேஜ் போகிறேன்னொன்னே அவங்க அம்மா நான் சாக போகிறாங்கிறாங்களாம். உன்னை நம்பி தான் இவ்வளோ பொருள் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ தான் தெரியுமா, அம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பாவோட உறவில் இருக்கும் போது தான் உன்னை யார் ஏமாத்துறானே தெரியும், யார் ஏமாத்துறான்னு நீ கண்டுபிடிக்க முடியும். யாக்கோபோட லைஃப் அப்படி தான், ஃபுல்லாக ஏமாந்துட்டே இருந்தான். இதுக்கு மேலெலாம் இதுக்கு மேலே இருந்தால் நம்ம வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருந்தான்னு சொல்லும் போது, அப்போது மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? 3 பாயிண்ட் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 18. நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம் என்ன செய்யணும்னா, நான் எழுந்து. உங்களுடைய சூழ்நிலைகளில், உங்களுடைய பாவ வாழ்க்கையில், உங்களுடைய கட்டுள்ள வாழ்க்கையில் நீங்கள் திருந்தாத இருக்கீங்களோ, எந்தெந்த இடத்துல ரகசிய பாவங்கள் வைத்திருக்கீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்கள் உளுந்து போய் கிடைக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கீங்களோ, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிக்கணும். அதுலேருந்து எந்திரிக்கணும். கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? எந்திரிச்சான். இதுக்கு மேலே முடியாதுன்னு எந்திரிச்சான். நீங்கள் ஒருவர் வாசிப்போம், ஜெனிசிஸ் ஆதியாகமம் 31:13 ஒருவர் வாசிப்போம். யாக்கோபு என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 31:13.
நீ தூணுக்கு அபிஷேகம் செய்த எனக்கு இந்த பொருத்தனையை பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. எழுந்து, என்னது, இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட. நீ இருக்கிற சூழ்நிலையை விட்டு இப்பொழுது எழுந்து. நீ எந்த பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் இப்ப எழுந்து. நீ எவ்வளோ அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தாலும் இப்ப எழுந்து. நீ எழுந்துடணும். நீ எழுந்தாதான் அப்பா உதவி செய்ய முடியும். நீ எழுந்துக்கிறது எழுந்துச்சுன்னா அவர் தூக்குறது தூக்கிட்டே இருப்பார் உன்னை. நீ எழுந்திருக்கணும். நம்ம வாழ்க்கையில, பாவ வாழ்க்கையில, அடிமைத்தன கட்டுல. இவ்வளோ நாள்லாம் நல்லா இருக்கும், இப்போ சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும், சூப்பராக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் குறைவுபடும் போது பண்ணி திங்கிற தவுட்டுக்கு அவன் பயந்து அப்பாவோட கூலி வேலையால் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏங்கின நிலைமைக்கு போயிடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன். பாவ வாழ்க்கை, ரகசிய பால்வை என்ன தெரிய போகுது? யாருக்கு தெரிய போகுது? யார் நம்மளை பார்க்க போகிறா? இல்லை 24/7 ஒரு கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்குது. ஒரு கண்ணு உங்களை பார்த்து கொண்டே இருக்குது. ஒரு கண்கள், அந்த கண்ணுக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது. அதனால தான் தாவீது சொல்கிறார், மேலே வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீர், கீழே பாதாளத்துக்கு நான் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறீர். அவருடைய கண்ணுக்கு மறைவாக எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. உண்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் தேடுகிறவராக இருக்கிறார். உண்மையுள்ள ஒரு சந்ததியை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். உண்மையுள்ள ஒரு சந்ததியை எழுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன் ஆள் பலம் கிடையாது, உன்னை பண பலத்தை பார்க்கல, உன்னோட சரீர பலத்தை பார்க்கல. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. யாருக்கிட்ட சொல்கிறாரு? சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், என் தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். என் குடும்பம் சின்ன குடும்பம், என் குடும்பம் அந்த குடும்பம், என் கோத்திரம் சின்னத்து, என் குடும்பத்தில் நான் சின்ன பிள்ளை, யார் கேட்டால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது உன்னோட அறிவை கிடையாது, உன் பணத்தை கிடையாது, உன் ஸ்ட்ரென்த்தை கிடையாது, எதுவுமே ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆண்டவர் எதிர்பார்க்கறது உன் உண்மை உள்ள இருதயத்தை. ஒதுக்கப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை. தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட நிலைமை. 7 பிள்ளைங்க, 8வது புள்ள, அப்போ ஒன்றுமே அவனை ஒரு ஆளாக கூட மதிக்கல. ஒரு தீர்க்கதரிசி வரும்போது ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே அங்கே இருக்கணும். அங்கே ஒரு விருந்து நடக்கும். அந்த விருந்தில் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தில் ஒரு அபிஷேகம் பண்ண போகிறோன்னு ஆண்டவர் சொன்னார். பையனை கூட கூப்பிடல. பிச்சைக்காரனுக்கு சோறு இருந்துச்சு, பெத்த பையனுக்கு சோறு இல்லை. அவனை ஒரு ஆளாக கூட மதிக்கலை. அந்த நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமை. சாமுவேல் போய் ஒவ்வொருத்தர் மேலேயே ஊற்றும் போது ஆண்டவர் இவன் இல்லை. ஆண்டவர் அங்கே வந்து ஸ்ட்ரென்த்தை பார்க்கல, ஆண்டவர் அங்கே பலத்தை பார்க்கல, ஆண்டவர் அவன் பணத்தை பார்க்கல, ஆண்டவர் அவனுடைய பேக்ரவுண்டை பார்க்கல, ஆண்டவர் அவனுடைய எதுவுமே பார்க்கல. அப்போ தான் சொல்கிறாரு, டேய், நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன்டா, நீ பார்க்குற மாதிரிலாம் நான் ஒருத்தர் உயர்த்த மாட்டேன். நான் உயர்த்தணும்னா எனக்கு ஒருத்தன் உண்மையாக இருந்தால் போதும். அவன் எவ்வளோ சின்னவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ ஒதுக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ கீழே தள்ளப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒருவராலும் மதிக்கத்தக்காத ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, யாராலும் அவமானப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எனக்கு உண்மையாய் அவன் இருந்தானா, அவனை எந்த ஒரு பாதாள குழியில் இருந்தாலும் என் கை இறங்கி தூக்கி எடுத்து சாதாரணமாலாம் வைக்க மாட்டேன். கண்மலையின் மேல வைத்து அபிஷேகம் பண்ணி அவனை ஒரு நாட்டுக்கே ராஜாவா ஆக்குகிற அவருடைய அபிஷேகத்துக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. எங்க அப்பா சொல்றாரு, தாவீது, எங்க அப்பா ஈசாய், இவனை செக் பண்ணுங்க, இவன் தான் வந்து இராணுவத்தில் இருக்கிறான், இவனை அனுப்புங்க, இவனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பாரு. ரெக்கமெண்ட்லாம் அங்கே வேலைக்கே ஆகாது. மனுஷன் ஒருத்தனை முன்னாடி புஷ் பண்ணுறான்னா வேலைக்கே ஆகாது. அபிஷேகத்துக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. அபிஷேகத்துக்கு மட்டும்தான் எதா இருந்தாலும் நடக்கும். முகங்களை நுரிக்கிறது அவருடைய அபிஷேகம். சிறியவனை அவர் தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வைத்து அமர பண்ணுகிற தேவன். நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் இதே தான் இருக்குது. எப்படின்னு அவ்வளோ ஒரு சூழ்நிலையிலையும் தாவீது ஒதுக்கப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, ஒரு இடத்துல கூட ஆண்டவர் குறை சொன்னதே கிடையாது. நாம்பளாம் இருந்தால் எத்தனை குறை சொல்லியிருப்போம்.
ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாரு, இப்படி ஆகிப்போச்சு என் லைஃப், அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, அவ்வளோதான், ஐயோ இப்படி ஆகிப்போச்சு. இல்லை இல்லை இல்லை, அவர் என்னை உயர்த்தினாலும் சரி, அவர் என்னை தாழ்த்தினாலும் சரி, அவரையே நம்பி நான் வாழ்வேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது வசனம் அழகா போட்டிருக்கும். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். ஆள் அனுப்பி தாவீதை கூட்டிட்டு வர சொன்னார். நீ எவ்வளோ பெரிய மூலையில் இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, யாரும் மதிக்கத்தக்காத குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய இந்து பேக்ரவுண்ட், நான் சொல்கிறேன் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், நிறைய பேத்துக்குள்ள நான் ஒரு இந்து பேக்ரவுண்டில் பிறந்தேன், என்ன ஆண்டவர் உயர்த்துவாரான்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஷக்கா நராலரா பசுத்தின் ரிலரே, நீ ஆண்டவருக்கு உண்மையாந்தினா எங்கேயா இருந்தாலும் ஆள் அனுப்பி உன் ஆண்டவர் தூக்கிக்கிட்டே இருப்பார், தூக்கிட்டே இருப்பார், தூக்கிட்டே இருப்பார், தூக்கிட்டே இருப்பார். காரணம், மனுஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆண்டவர் செலக்ட் பண்ண மாட்டார். அவர் செலக்ட் பண்ணுற விதமே வேற, அவர் செலக்ட் பண்ணுற விதமே வேற, அப்பா செலக்ட் பண்ணுற விதமே வேற. உண்மையாக உள்ளவனுக்கு அவர் கண்கள் எப்பயும் அவன் மேலமே நோக்கமாகவே இருக்கும். அவர் உண்மையாக இருக்கிறவங்களோட கண்களை, அவருடைய கண்கள் அவங்க மேலேயே இருக்கும். சில நேரம் ஆண்டவர் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரிங்க, அப்படி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மோசே கூட்டிகிட்டு வந்துட்டாரு, எகிப்திலேருந்து செங்கடலுக்கு வந்துட்டாரு. பின்னாடி பார்வோன் துரத்துறான், முன்னாடி செங்கடல் இருக்குது. மறுபடியும் புலம்புறாங்க, ஐயோ போயிட்டோம், என்னை எங்கேயா கூட்டிகிட்டு வந்த, என்னை வந்து சாவறதுக்கு இடம் இல்லையா இங்கே கூப்பிட்டு வந்த, புலம்பி புலம்பி புலம்புன்னு புலம்புறாங்க. ஆண்டவர் அவளை நல்லாக பேசுவார். ஒரு வசனம், நீங்கள் இன்று நின்று கொண்டு தேவன் இன்னைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க பாரு. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கிற நேரங்கள் வேணும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய முடியும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்கள் கதவை திறக்க முடியும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் தேவன் செய்ய வேண்டியதை செய்ய முடியும். உங்கள் யுத்தத்தை நீங்கள் செய்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்கள் யுத்தத்தை செய்ய மாட்டார், உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் வரும். அமைதியாக இருங்க. பார்வோன் வரான், செங்கடல் ரெண்டா பிளக்குது. பிளக்கிற நேரத்தில் பிளக்கும், பிளக்கிற நேரத்தில் உன் தடை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்பா முன்னாடி போகும்போது பிளக்கிறது ரெண்டா பிளந்து உன்னை வழி நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறான். எழுந்திருக்கணும், எல்லா சூழ்நிலையும் விட்டு நீ எழுந்திருக்கும் போது தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். தேவன் உன்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எழுந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எல்லா சூழ்நிலையும் எழுந்திருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், அதை படிங்க. அடுத்த ஒரு பாட்டு, என் தகப்பன் இடத்திற்கு போ, ரிட்டர்ன் பேக் டு த ஃபாதர். அப்பா வீட்டுக்கு நீங்க போகணும், அப்பா வீட்டுக்கு போகணும். இங்கேயே உக்காந்துட்டான், நான் உணர்ந்துட்டேன், என் தப்பை உணர்ந்துட்டேன், நான் பாவின்னு உணர்ந்துட்டேன், கிடையவே கிடையாது. தப்பு நீ எங்கேயோ இடத்துல லாக் ஆயிட்டேன்னாவே அப்பா கிட்ட சரண்டர் உடனே ஆயிடணும். இல்லைன்னா அடி பயங்கரமாக இருக்கும், அடி பயங்கரமாக. நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரி, ஏன்னா ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு தீர்க்கமாக சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு நல்லா தெரியும். அப்பா விட்டு நீங்கள் போகும்போது ஒவ்வொன்றா பின்னாடி போயிட்டே பிடிங்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தான். எப்போ நீங்கள் அப்பாக்குள்ளே இருக்கீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அரவணைப்பு, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே. எப்போ நீங்கள் இந்த சபைக்குள்ளே இருக்கீங்களோ டைமுக்கு பாதகர் சொல்கிறத கேட்டு அவருடைய அறிவுரைப்படி நடந்து அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய ஆலோசனை முன்வைத்து, அவர் சாதாரணமாக சொல்ல மாட்டார், அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களை வழி நடத்த, உங்களை எந்த ஏற்ற நேரத்தில் எந்த சைடில் நடத்தணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி செய்யணுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஆவியானவரோடு அவர் எப்பயுமே உறவுலையே இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, ஒரு வேளை பாஸ்டர் சொல்கிறது என்ன இப்படி சொல்லிட்டாரு, நான் ஒன்று விரும்பினா அவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அப்போ தெரியாது. ஆனால் அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும், அன்னைக்கு பேசினார் பாஸ்டர் மூலிமா, இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அவர் மேலே மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் இருக்குது, அதை நான் பார்த்துருக்கேன். நான் சாதாரணமாக சொல்ல, அவர் மேலே மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் ஆண்டவர் வைத்திருக்கிறோம். ஒரு மேய்ப்பனுக்கான ஒரு நல்ல குவாலிட்டி நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்குற ஒரு தகப்பன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. எல்லாத்தையும் வளர்த்துறது, ஊழியத்தில் அனுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும். எல்லாத்தையும் உங்களை ஊழிய பாதைகளில் வளர்த்துறது ஒரு மேய்ப்பனோட கரெக்டான வேலை. என்னன்னா மந்தைகளை கரெக்டாக மேய்த்து, கரெக்டாக அதுக்கு ஆதாரம் போட்டு, கரெக்டாக அதை பராமரித்து செதறி போகாமல் பார்த்துக்கிட்டு தான் ஒரு மேய்ப்பனோட வேலை. அதை நான் அவர்கிட்ட நான் வல்லமையாக பார்க்குறேன்.
அவர் மேலே அப்பா மேலே மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் அடுத்த கட்ட ஊழியம் பயங்கரமாக இருக்கும். நான் சொல்கிறேன், இது சாதாரணமாக இருக்கும், வேற லெவலில் அந்த ஊழியம் மாறப்போகுது. இது ஏதோ நான் இங்கே வந்ததுக்காக சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பேசுகிறாரு. இந்த ஊழியம் பெருசாக மாறும். அடுத்த தலைமுறையில் இந்த ஊழியம் தமிழ்நாட்டில் பேர் சொல்கிற ஊழியமாக இருக்கும். எழுதி வச்சுக்கோ இதை. சக்கல ராபா ஷத்தின் ரேலே ரேலே ராபாபா ஷிக்கிலி ரீலே ரேலே ரேலே ரா ஷத்தினு ரேலே ரே ஷிக்கினி ரீலா பாபா ஷத்துனு ரேலே ரே ஷிக்கின ரா ஷத்துனு ரேலே ரேலே ரகாபான ரே ஷத்துனு ரேலே ரே. யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா? பேதுரு என்ன பண்ணாரு? மிகப்பெரிய பாவம் பண்ணதை யூதாஸா பேதுருவா? நான் கேட்கறது பண்ணானா பேதுரு பண்ணானா? யார் மிகப்பெரிய பாவம் பண்ணது? பேதுரு தான். யூதாஸ்னாச்சும் காட்டி கொடுத்தான், ஆனா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா பேதுருவோட பாவத்தை மன்னிச்சாரு. யூதாசு அவன் சத்தான். ஏன் சத்தான்? ஏன் தெரியுமா? அவன் பாவம் பண்ணி உணர்ந்து அப்பா கிட்ட வந்துட்டான், தப்பிச்சிட்டான். இவன் உணர்ந்தான், ஆனால் அப்பா கிட்ட வரல. ரிட்டன் பேக் டு ஃபாதர். நான் என் தகப்பனிடத்தில் போகணும். நீ பாவத்தை உணர்ந்துறது தப்பிக்கல. நீ பாவத்தை உணர்ந்துட்ட, ஐயோ உணர்ந்துட்டேன். சாத்தா மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறது. கில்ட்டி. என்னது? கில்ட்டி, குற்ற மனசாட்சி. நீ பாவம் பண்ணும்போது உனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி போட்டுருவான். நீ இங்கே வர்ஷிப் பண்ணும்போது கை தூக்குவ, நீ என்ன ஓகேம்மா, நீ அன்னைக்கு பண்ணல அந்த பாவம், நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, நீலாம் இங்கே கை தூக்க, நீ பரிசுத்தவானா? அப்படியே பேசுவான். நிறைய பேர்த்துட்டு ஆவியான நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நீ என்ன கரெக்டா? குற்ற மனசாட்சியை போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த குற்ற மனசாட்சி தான் அப்பா கிட்டையும் நம்மளையும் பிரிக்கிறது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. என்னது? இடம் கொடுக்கவே கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்து வரல, ஆனால் பேதுரு திரும்பி வந்தான். அதனால் அவன் 3 டைம் மறுதளிச்சான். என்னது? 3 டைம் மறுதளிச்சானா? ஆனால் அவனுடைய முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ஆண்டவர் ரசிச்சார். நீ எதில் வீழ்ந்து போய் இருக்கிறியோ அதுலேயே ஆண்டவர் உன்னை ப்ளஸ்ஸாக மாற்றுவார். ஆனால் நீ அப்பாட்ட வந்துடணும். நீ எதில் மைனஸாக இருக்கிறியோ, நீ எதில் ரொம்ப வீக்காக இருக்கிறியோ அதுலேயே அப்பா ப்ளஸ்ஸாக உன்னை மாற்றுவார். அதுலேயே உன்னை ப்ளஸ்ஸாக மாற்றுவார். எப்போனா அப்பாவோட உறவுக்குள்ளே நீ இருக்கும்போது, அப்பாவோட உறவில் நீ இருக்கும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ராகாபா ஷத்துன்னு ரேலே 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 ரேலே. லோத்தும் அதே மாதிரி தான். வரல, திரும்பி எங்கே வந்திருக்கணும்? ஆண்டவர் என்ன பண்ணார்? கூட்டு வந்துட்டார். தேவதூதர்கள் கையை பிடிச்சி வெளியே இந்த தேசத்தில் இருக்காது, நான் அழிக்க போகிறேன்னு கூட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த லோத்துவோட மனைவிக்கு அவங்களோட இருதயம்லாம் எங்கே இருந்துச்சு? அந்த தேசத்திலே இருந்துச்சு. ஐயோ பணம் அங்கே இருக்குது, ஐயோ நகை இருக்குது, ஐயோ வீடு இருக்குது, சொத்து இருக்குது, சொகன்னு திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணாக மாறிட்டாங்க. உன்னுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் வேறு எதுக்கும் வரான். நீங்கள் ஒரு பண நகையை வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்களே, ஒரு 20 சவரம் நகை 50 சவரம் நகை வீட்டை வச்சுட்டு இங்கே உட்காந்துங்கன்னு உங்கள் உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்கும். இதை எங்கே தெரியுமாக்கும்? ஐயோ வீட்டில் இவங்க வேறு வச்சுட்டு வந்துட்டேன், யாராவது போயிடுவானா, யாராவது எதாவது பண்ணிடுவானா. ஏன்னா அவங்க இதயம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. நகை மேலே இருக்குது, பணம் மேலே இருக்குது. ஆண்டவரை பார்க்க முடியாது. பண ஆசை, நகை ஆசை, ஆண்டவரை பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. பயம், செத்துருவனான்னு பயம், முடிஞ்சிருவனான்னு பயம். கப்பலுக்குள்ளே போகிறானுங்க, காற்று அடிக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு, அதிக அற்புதங்களை பார்த்தானுங்க, எல்லாம் நடக்குது, அப்பா இருக்கிறாரு. நீங்களும் நாங்களும் தான் என்ன பண்ணுவோம்? ஏசப்பா கப்பலில் இருக்கிறாரு, என் படகு ஒன்றுமே ஆகாதரான்னு இருப்போம். ஆனால் அவனுங்க அலைய பார்க்குறானுங்க, காற்றை பார்க்குறானுங்க. எப்போ நீ பிரச்சனையை பார்க்குறியோ அப்போ அவன் வாழ்க்கையில் இருக்கிறது தெரியவே தெரியாது. அப்பா செய்த நன்மைகள் தெரியவே தெரியாது. இந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, அப்பா செய்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்துடுவானுங்க. ஒரு பிரச்சனை வந்தோன்னா அந்த பிரச்சனையை மட்டும்தான் பார்ப்பானுங்க. நடத்துனதை மறந்துடுவானுங்க, விட்டுட்டு நடந்துடுவானுங்க, எல்லாத்தையும் மறந்துடுவானுங்க. நான் தீர்க்க தரிசனமாக நிறைய பேர்த்துக்கு சொல்கிறேன், இந்த பிரச்சனை நிறையா பேர்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனை வந்தோன்னா அப்பா பின்னாடி செஞ்சதெல்லாம் மறந்துடுறீங்க. அதை நான் சொல்கிறேன். இஸ்ரவேல்லேருந்து கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் தெரியுமா? 40 நாள். எத்தனை நாள்? 40 நாள். இவனுங்க அவிசுவாசத்தினால இவனுக்கு போட்டு புலம்புனதுனால எத்தனை வருஷம் தெரியுமாச்சு?
40 வருஷம் ஆச்சு கானான் தேசத்துக்குள்ளே போக. நீ எப்போ நீ ஆண்டவர் செய்த நன்மையை நீ நினைக்காம புலம்பி 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 ஆண்டவரை போட்டு முறுமுறுக்கிறியோ, உன் ஆசீர்வாதத்தின் நாட்கள் நீண்டு கொண்டே இருக்கும். நீ எப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறியோ, உன் ஆசீர்வாதத்தின் கதவுகள் மிக 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 நெருக்கமாகிட்டே வரும். அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் யார் தெரியுங்களா? மரியாள். ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகிறது மிகப்பெரிய கொடுமையான ஒன்று. இந்த காலத்தில் ஆனால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு விபச்சாரம் பண்ணாவே கல்லெறிஞ்சு கொல்லணும். எப்படி? கல்லெறிஞ்சு கொல்லணும். தேவதூதன் சொல்லும்போது தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த அர்ப்பணிப்பு அவங்க சொல்லுவாங்க, கர்ப்பமாகி குழந்தை வயிற்றில் இருக்கும்போது வாழ்த்தும் போது, அந்த குழந்தை துள்ளும்போது அவங்க சொல்லுவாங்க, என் அடிமையின் சிறையிருப்பை கண்ணோக்கி பார்த்தார் தேவன் சொல்லுவாங்க. அங்கே ஆண்டவரை புகழ்வாங்க. இயேசுவை பெற்றெடுக்கிற வரைக்கும் புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க தேவனை. உன் நிந்தை மாறணும், உன் அவமானம் மாறணும், உன் தோல்வி மாறணும்னா ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி நீ நன்றி சொல்லிக்கிட்டே இரு. ஆசீர்வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வெற்றியின் ரகசியம் நன்றி உள்ள இருதயம். எந்த சூழ்நிலையும் நன்றி சொல்லணும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் யோசேப்போட வாழ்க்கையின் சக்ஸஸ் அதுதான். குழியில் தூக்கி போட்டாங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க. ஆனால் வசனம் தெளிவாக போட்டிருக்கோம், சிறைச்சாலையில் தேவன் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். போர்த்திபார் மனைவி விபச்சாரம் கூப்பிடும்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். பானபாத்திரக்காரன்கிட்ட இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார்னே போட்டிருக்கோம். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். யோசேப்பு ஏன் பாவத்திலேருந்து தப்பிச்சான் தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம் ஏன் தெரியுமா? அவன் 24/7 கர்த்தர் என் கூடவே இருக்கிறார்னு மட்டும்தான் வாழ்ந்தான். அதனால தான் அந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. அவன் ஈஸியாக அந்த பதவி வாங்கியிருக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த போர்த்திபாரோட மனைவி யார்? மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து படித்தவங்க. அவங்க பேசினா அதுக்கு மதிப்பு உண்டு. அவங்க கூட ஈஸியாக தப்பு பண்ணிட்டு ஈஸியாக பதவியில் போயிருக்கலாம். தப்பு பண்ணி வருகிற எந்த பதவியும் நிலைச்சு நிற்கவே நிற்காது. அப்பாவா ஒருத்தரை உயர்த்தினார்னா அது எவனாலையும் தடுக்க முடியாது. அப்பா ஒருத்தரை உயர்த்த ஆரம்பிச்சார்னா யாராலையும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் ஷார்ட்கட்டில் போகாத. உன் ஆசீர்வாதத்தின் தாமதம் ஆகுதா, அவருடைய பாதத்தில் காத்திரு. அவர் ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்த்தும்படி அவளுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு. யோசேப்பு அடங்கி இருந்தார். ஏற்ற நேரம் வர வரைக்கும் அடங்கி இருந்ததுனால ஆண்டவர் எந்த அண்ணனுங்க குழியில் தூக்கி போட்டானுங்களோ அதே அண்ணனுங்க இப்போ ரிட்டர்ன் வரானுங்க. இவனுக்கு அடையாளம் தெரியுது அண்ணனுங்கன்னு, தூக்கி போட்டவனுங்களுக்கு அடையாளம் தெரியல. உன்னை யார் அவமானப்படுத்துகிறாங்களா, உன்னை யார் கேலி கிண்டல் பண்ணுறாங்களா, உன்னை ரொம்ப துன்புறுத்துறாங்களா, உன்னை கேவலமாக பார்க்குறாங்களா, நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீன்னா ஆண்டவர் உன்னை உயர்த்தல. அவங்களுக்கு உன்னை அடையாளம் தெரியாது, ஆனால் நீ அவங்கள அடையாளம் கண்டுபிடிப்ப. ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்த ஆரம்பித்தா அடையாளம் தெரியாமல் தான் உயர்த்துவார். இன்னொன்று, அப்பா பல வரணி அங்கி போட்டார், அதை எல்லாம் அண்ணனுங்க உறிஞ்சானுங்க, தூக்கி போட்டானுங்க, கிழிச்சு போட்டானுங்க. ஆனால் பரம அப்பா ஒரு அங்கி இப்போ போட்டிருக்கிறாரு, ராஜ வஸ்திரம். அதை ஒருத்தனாலையும் நெருங்கவே முடியல. இன்னைக்கு உனக்கு வருகிற மேன்மை, உனக்கு வருகிற பொசிஷனு, உனக்கு வர ஆஃபீஸில் வர பதவி, இதெல்லாம் ஒரு நாள் உன்னை தொட முடியும். ஆனால் உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் அந்த உடைய எவனாலையும் தடுக்க முடியாது, எவனாலையும் தொட முடியாது. ஷக்கான ரேலே ராபா காபான ரேலே ரே சக்தினு ரே சக்தினு ரீலி ரீபா சித்தின்னு ஒரு அபிஷேகம் உன் தலை மேலே எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா யாராலையும் நெருங்கவே முடியாது. பண்ணிட்டாரு. ஆண்டவர் பார்க்க வரும்போது அவர் வந்திருக்கணும். இந்த தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிடணும். அவர் என்ன பண்ணாரு? முட்செடி நடுவில் போய் ஒளிஞ்சார். நீ பாவம் பண்ணுற அன்னைக்கு நீ ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே போகிற ஒரு நிலைமை வரும். நீ ஒளிஞ்சு போகிற வாழ்க்கை. அவரால் வர முடியல ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள. நீ எப்போ பாவம் பண்ணுறியோ தேவ சமூகத்துக்கிட்ட நெருங்க முடியவே முடியாது. நீங்கள் வசனம் நீங்கள் வேணால் செக் பண்ணுறதுன்னா நோட் எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே மோசேக்கோட முட்செடி நடுவில் ஆண்டவர் தோன்றுவார். முட்செடி நெறிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது என்ன ஒரு ஆச்சரியமான காட்சின்னு மோசே பார்க்க போவார். கிட்ட
கிட்ட நெருங்கும் போது தான் ஆண்டவர் பேசுவார், அது வரைக்கும் பேச மாட்டார். நீ எப்போ தேவ சமூகத்தில் கிட்ட நெருங்குறியோ அப்போ தான் ஆண்டவர் பேசுவார். நீ வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா பேச மாட்டார். கிட்ட நெருங்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார்? இது பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கழட்டு. நீ தேவனுடைய சமூகத்தில் வரணும்னா, தேவனை நீ முகமுகமாக பார்க்கணுன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கணுன்னா, நீ கழட்ட வேண்டியதை கழட்டினா மட்டும்தான் அப்பா பேச முடியாது. நீ நகை போட்டுட்டு வர, உங்கள்கிட்ட பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, நீ அந்த ஃபேமிலி, நீ இழந்த ஃபேமிலிலாம் ஆண்டவர் பேச மாட்டார். நீ விட வேண்டியதை விட்டினா மட்டும்தான் ஆண்டவர் உன்னை முகமுகமாக பேசுகிற நேரம் வரும். இது பரிசுத்த பூமி, கழட்டு. ஏன் உன் வாழ்க்கை மாறலை? ஏன் உன் வாழ்க்கை அழுகையில் இருக்குது? ஏன் உன் வாழ்க்கை மாறலைன்னா, நீ கழட்ட வேண்டியதை கழட்டல, ஆண்டவர் பேச வேண்டியது பேசல. தோல்வி முகத்தில் இருந்தாங்க யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும். நீ எடுக்க வேண்டியதை எடுத்தினா நான் உன் கூட வருவாங்கிறார் ஆண்டவர். அந்த பாபிலோனிய சால்வை, அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து அவன் வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தானான். எல்லாத்தையும் எடுத்து வெளியே, தேசத்துக்கு வெளியே கொண்டு போய் அதை எரித்து அவனுடைய சந்ததியே இல்லாமல் ஆண்டவர் அழிக்கிறாரு, எரிச்சு போடுறாரு. மறுபடி ஆயி பட்டணத்துக்கு போகும்போது யோசுவா வெற்றி சிறக்கிறார். நீ தூக்கி போட்டால் மட்டும்தான் ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்ய முடியும். ஆண்டவர் உன் கூட பிரயாணம் பண்ண முடியும். வெற்றி எங்கே இருக்குன்னா ஆண்டவர் உன் கூட இருந்தால் மட்டும்தான். எம்எல்ஏவும் கூடகிறான், மினிஸ்டரும் கூடகிறான், வேலைக்கே ஆகாது. வானத்தையும் பூமியும் படைத்தவர் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் உன் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாறும். தூரமாக போயிட்டான், திரும்பி வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் அதே ஆதியாகமம் 31:18 என்ன பண்ணுறாரு? இப்போ அப்பா கிட்ட கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா கிட்ட கிளம்ப ஆரம்பிச்சதுனால தனியாக வந்தாரா? அவர் மட்டும் வந்தாரா? அவனோட பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாத்தையும் எங்கே கூப்பிட்டு போகிறாரு? அப்பா கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. சில பேர் என்ன பண்ணுறோம், நாங்கள் மட்டும் சர்ச்சுக்கு போனால் போதும் பிரதர். எதுக்கு பிரதர்? நாங்கள் வந்தால் ஆசீர்வாதம் வந்தால் போதும், அப்பா கிட்ட நாங்கள் மட்டும் பார்த்தா போதும்னு இருக்கீங்க. குடும்பமே சபைக்கு வரும்போது தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். பவுல் வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுவார்னா, ஒரு கப்பல் தேசம் போவார். போகும்போது என்னன்னா, கப்பல் சேதம் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அப்போது ஒரு பட்டணத்துக்குள்ளே ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அவர் பிரவேசிக்க வேண்டும். அது மழை காலம் இருந்ததுனால குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க எல்லாம் உட்காந்து அந்த கிராமத்து மக்கள். அப்போ பவுலும் போய் உட்காரும் போது என்ன பண்ணுன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டுக்கும். நெருப்பு எரியிற நெருப்புலேருந்து ஒரு பாம்பு வந்து பவுலோட கையில் கடிச்சிரும். என்னது? பாம்பு வந்து பவுலோட கையில் கிடச்சிரும். இப்போ என்னாச்சுன்னா, அந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் மிகப்பெரிய ஒரு பாவம் பண்ணிட்டான், அதான் பாம்பு கடிச்சிருச்சு, இவன் அங்கேயே சாவ வேண்டியது, அங்கே சாவாமல் இங்கே வந்து சாவறான், கடவுள் இவன் மேலே ரொம்ப கோபமாகறான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது இவன் எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் சாவே மாட்டார், பாம்பை எடுத்து நெருப்பில் போட்டு அமைதியாப்பார். அக்கினி எரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரே ஒரு கட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா நெருப்பில், பாம்பு என்ன தெரியுமா பண்ணும்? பாம்பு அப்படியே அந்த கட்டை இதமாக இருந்துச்சுன்னா பாம்பு அசாமல் போய் படுத்துக்கும், நல்லா தூங்கும். எந்த கட்டையில் சூடு ஏறுதோ அந்த கட்டையிலேருந்து பாம்பு வெளியே வந்து அடுத்த கட்டைக்கு போயிடும். நீ மட்டும் சபைக்குள்ளே வந்தீன்னா உனக்குள்ளே இருக்கிற சர்ப்பம் வெளியே வந்து அடுத்தும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்குள்ளே பூந்துக்கும். இப்போ கட்டையை எல்லாம் தூக்கி நெருப்பில் போடும்போது பாம்பு என்ன பண்ணி ஆகணும்? வெளியே வந்தே ஆகணும். ஏன் வீட்டில் பிரச்சனை? நீ சர்ச்சுக்கு வேற, சாத்தான் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் மூலியமா ஆடுறான். ஏன்னா நீ அனலா இருக்கிற, ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் தனலாக இருக்கிறாங்க. சாத்தான் அழகா போய் படுத்துக்கிறான், பிரச்சனை அங்கே கொண்டு வரான். சபையாய் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாக ஆண்டவர் ஆராதிக்கும் போது குடும்பத்தில் மிக பெரு ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரச்சனையே அங்கே தாங்க. கண்ணீர் மாறல பிரதர், கடன் மாறல பிரதர், எதுவும் மாறல, நீ மாறலையே, உன் குடும்பம் மாறலையே. 10 காயின் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியல, 10 காயின். ஒரு ஸ்ரீ என்ன பண்ணாங்க? தொலைச்சிட்டாங்க. 10 காயினில் ஒரு காயின் தொலைச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க? அந்த காயினை தேடி அவங்க போனாங்க. யார்? அவங்க தேடினாங்க. அதே போல் 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு. யார் தேடினா? மெய்ப்பன் போனான். ஆனால் அப்பா மகன் தொலையும் போது அப்பா போக கிடையாது, பையன்தான் வரணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? காயின் தொலையும் போது அந்த அம்மா தேடினாங்க,
100 ஆடில் ஒரு ஆடு தொலையும் போது மெய்ப்பன் போனார். அப்பா பையன் வீட்டை விட்டு போகும்போது அப்பா போல பையன் தான் இருக்கான். நீ எப்போ அப்பா விட்டு போறியோ அப்பா வரமாட்டார், நீ தான் உள்ளே வரணும். நீ தான் பாஸ்ட் வரணும் உங்கள் வீட்டுக்கு. பாஸ்ட் வந்து விசிட் பண்ணணும். ஏன் பாஸ்ட் கேட்க மாதிரி? இல்லை நீ வரணும் சபைக்கு. நீ உன் குடும்பத்துக்கு வரணும். உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நீ வரணும். வாழ்க்கை மேன்மைப்பட நீ வரணும். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? எழுந்திக்கணும். அடுத்து என்ன பண்ணோம்? அப்பா கிட்ட போகணும். 3வது தான் முக்கியமான ஒன்று, கன்ஃபஸ். உன் பாவ அறிக்கை நீ பண்ணாமல் அப்பா கிட்ட நீ நெருங்கவே முடியாது. பாவ அறிக்கை பண்ணாமல். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஆதியாகமம் 32:27 ஒரு வாசிப்போம். 32:27 ஆதியாகமம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். இப்போ இவர் வந்துட்டாரு. இப்போ யாக்கோபுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அண்ணனோட ஆசீர்வாதத்தை திருடிட்டு வந்துட்டா இவன் எப்படா கொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்பா கிட்டையும் போக முடியாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நைஸா இவரோட மந்தைய, இவரோட ஆட்களை, இவருடைய பிள்ளைங்களை எல்லாம் லஞ்சமாக முன்னாடி அமுச்சு விட்றாரு. என்னது? அண்ணனோட மனசு மாறும், நம்மளை கொல்லாமல் இருப்பான்னு. எதுவுமே செல்லுபடி ஆகாது. நீ செய்கிற பாவத்துக்கு ஆண்டவருக்கு நீ என்ன தான் லஞ்சம் கொடுத்தாலும் ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டார். என்னைக்குமே மன்னிக்க மாட்டார். கொடுக்குறான், எல்லாம் பண்ணி பார்க்குறான், அழுகுறான், போகிறான். நான் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டான். யார் காலில் விழுந்தா தப்பிப்போனா அவர் காலடா உழுவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன? ஆண்டவருக்கு அவர் பேர் தெரியாமல்ல. அப்போ சொல்கிறாரு யோகாபு, என் பேர் யாக்கோபு எத்தன். யாக்கோபு என்ன? நான் எத்தன், திருடன்னு அர்த்தம். அவனை தன்னை ஒத்துக்கிறான். நான் ஒரு திருடன்பா. ஆண்டவர் சொல்கிறார், டே நீ உங்கள் அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கலாம், என்னை ஏமாற்றி நீ தப்பிக்கவே முடியாது. நீ உன் யாரை வேணா நீ ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்கலாம், நீ யாரை வேணா ஏமாற்றி என்ன வேணா பண்ணலாம், அப்பாவை ஏமாற்றி நீ எதுவுமே பண்ண முடியாது. உன் பேர் என்ன? யாக்கோபு. நான் ஒரு திருடங்கிறான். நீ செய்கிற பாவங்களுக்கு இன்னைக்கு நீ தப்பிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஒரு நேரம் வரும்போது ஆண்டவர் கணக்கு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ கொடுக்குற காணிக்கை உன்னை காப்பாற்றாது, நீ கொடுக்குற தசம பாகம் உன்னை காப்பாற்றாது. நீ எப்போ ஆண்டவரோடைய ஒப்புரவாகிறியோ, ஆண்டவரோட எப்போ நீ ஒப்புரவாகி நீ செஞ்ச தவறுகளை நீ ஒப்புக்கொள்றியோ, அப்போ அவர் அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். மீண்டும் அவருடைய உறவுல சேர்த்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமோட இது அதுதான், பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் அந்த கடைசி குமாரன், கெட்ட குமாரன் வந்து சேரும்போது ஒருவேளை சோத்துக்காக தான் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அப்பா ஓடி கட்டி தழுவி, அவன் எப்போ அறிக்கை பண்ணானோ அவனுக்கு மோதிரம் போட்டு அவன் இழந்த ஸ்தானத்தில் மறுபடியும் ஆண்டவர் அதே இடத்துலையே வச்சு அவனை உயர்த்தி பார்க்க வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். உன்னை உயர்த்த நீ எப்போ ஒப்புரவாகிறியோ அப்பாவோட, நீ எந்தெந்த இடத்துல இழந்தியோ, அப்பா உனக்கு வைத்த ஆசீர்வாதங்களை நீ எப்பப்போ இழந்தியோ அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள, நீ எப்போ செய்த தப்பை நீ ஒப்புக்கொள்ளுகிறியோ அப்போ நீ மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக மகளாக உன்னை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் நியாயம் விசாரிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். தலைமுறை தலைமுறையாய் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. தலைமுறை தலைமுறையாய் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கன்ஃபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவ அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவ அறிக்கை பண்ணாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு வெளியே வர நாம் என்ன செய்ய வேண்டும்னா, திரும்பி அப்பா கிட்ட போக வேணும். ஜபம் பண்ணுறோம் கரெக்டு, தாழ்த்துறோம் கரெக்டு, ஆனால் பொல்லாத வழிகளை விட்டு நம்ம திரும்புகிறோமா? நீ செய்கிற ரகசிய பாவங்களை விட்டு நீ திரும்புறியா? உன் வாழ்க்கையில் நீ எந்தெந்த இடத்துல விழுந்து போயிருக்கியோ அங்கே நீ விட்டு திரும்புறியா? எப்போ நீ திரும்புறியோ அப்போ உன் வீட்டுக்குள்ளே சேமத்தை ஆண்டவர் பொழிப்பார். அப்போ உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ உன் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம் தம்பி, கடைசியாக எதில் வெற்றி இருக்குது, ரிசல்ட் எதில் இருக்குதுன்னா ஒரே ஒரு வசனத்தை நான் காட்டிக்கொள்கிறேன். யாவரும் எழுந்து நின்று இந்த நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எந்திரிக்கணும், ரெண்டாவது அப்பாவோட உறவுக்குள்ளே வரணும், மூன்றாவது செய்த தவறை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் மீண்டும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வீட்டுக்குள்ளே சேமத்தை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34:10 சேர்ந்து வாசிப்போம். இந்த விக்ட்ரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வசனம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உனக்கு எப்போ குறைவில்லைன்னா தேவ ஆலயத்தில் டைமுக்கு வந்து உன் வீட்டை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ எப்போ தேடுறியோ உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கத்துக்கு கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை நாளுக்கு நாள் உன்னை போஷித்து வழி நடத்தி உன்னை ஆதரித்து பார்க்க வல்லமை உள்ளவர். அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15:7 ஒருவர் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க எப்ப ஆண்டவருடைய நிலைச்சு நிற்கிறீங்களோ, அவர் வார்த்தை உங்களிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருக்கும் போது நீங்க என்ன கேட்குறீங்களோ அப்பதான் அது கிடைக்கும். அது நிலைச்சுன்னு இருக்கணும், சபையில நிலைச்சுன்னு இருக்கணும். சபையில நீங்க எப்ப நிலைச்சு நின்று ஐயாவோட வார்த்தையை கேட்டு நீங்க எப்ப நடக்கிறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் இருக்கு. கடைசியாக சங்கீதம் 23 ஃபுல்லா வாசின் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என்னை புல்லுடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட மேய்ப்பர் அப்பா இருக்கிறார். அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் உங்களை கரெக்டான வழியில நடத்தி கர்த்தருடைய வீடத்தில் நீடித்து நாட்களால் நிலைத்திருக்க பண்ணுகிறார். கண்களை மூடி நாம் யாவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தெளிவாக பேசுனீங்கன்னு ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவர் தம்பி என்கிட்ட தெளிவாக ஆண்டவர் பேசினாருன்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இன்னைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை இப்போது வல்லமையாக எடுத்த சிக்கில ராபா சத்துனுரேலரே ஷிக்கிலிரி பாபா பாலரா ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஷக்கல ராபா ஷிக்கிலிரல ராபா காபல ரா சத்துனுரேலரே ஷிக்கிலிரி பாபா பாபா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மீட்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மீட்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அம்பு என்று சூழ்ந்து கொள்ளும்.
உள்ளமெல்லாம் மகிழுரையா வசனம் நம்புவதா உள்ளமெல்லாம் மகிழ்வுதையா வசனம் நம்புவதா பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம். அவருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தீபமா இருக்குது, பேதைக்கு வெளிச்சமாகுது. உன் இருளடைந்த வாழ்க்கைக்கு தேவனுடைய வசனம் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி உன் பாதைக்கு வெளிச்சமாக்கி உன்னை கரெக்டான இடத்துல கோடி சேர்க்க அவருடைய வார்த்தை வல்லமையுடைய தேவனா இருக்கு. அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு ரூபா காத்து இந்த இடத்துல அசைவாடுகிற ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருப்பீராக. எல்லா தடைகளும் உடைப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத இறங்கி கொண்டிருக்கிறார். சகல ராபாபானரே முகங்களை நுரிக்கிற அபிஷேகம் எங்களுடைய பாதைகளுக்கு தீபமான அன்று ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சமாகிய சத்திய ஆவியானவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்களுடைய மகளை உங்களுடைய பசங்களை உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. வல்லமை வல்லமை பெற்றுக்கொள். முழங்கால்களை முறிக்கிற அபிஷேகம், முழங்கால்களை முறிக்கிற அபிஷேகம். எல்லா சுத்தாவிகள் வெளியேறுவதாக, கழித்து வெளியேறுவதாக. ஆவியானவர் வல்லமையா இறங்கி கொண்டார். வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர்.